இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 91 அதிகாரம் 10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் எதையாகிலும் காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்தது நிமித்தம் என் குடும்பத்திற்கு ஏதாவது பொல்லாப்பு வருமோ, எனக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோ என்று நீங்கள் கவலையோடு கூடவும் அச்சத்தோடு கூட இருக்கலாம். வெகு நாளாய் இந்த நோய் என்னை வாட்டி எடுக்கிறதே, இது தொடர்ந்து இந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லையா, எனக்கு சுகம் தர மாட்டீரா என்று கர்த்தரிடத்தில் மன்றாடி இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடுவதில்லை. எந்த காரியத்தின் நிமித்தமும், நீ செய்த எந்த செயலின் நிமித்தமும் உனக்கு எந்த பொல்லாப்பும், உனக்கோ உன் குடும்பத்திற்கோ எந்த பொல்லாப்பும் நேரிடுவதில்லை. இதோ வாதையோ எந்த நோயோ உன் குடும்பத்தை அணுகுவதில்லை, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வியாதியிலிருந்தும் நோயிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுதலை பண்ணி உன் குடும்பத்தை பரிபூரண சுகத்தோடும் தீர்க்க ஆயுசோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நன்மையானதை உனக்கு கொடுக்கும், இதோ தேசம் நன்மையானதை உனக்கு கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ நன்மையை புசிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.